x square equal to -1 then x is equal to டே கணிதா அங்க என்ன யோசனை? அது எப்படி ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா -1 வரும்னு டீப்பா சிந்திச்சிட்டு இருந்தேன் சார். அங்க சிந்திச்சதை நீ கொஞ்சம் போர்டில் வந்து சிந்தினேனா நானும் தெரிஞ்சுப்பேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அதாவது சார், எந்த ஒரு ரியல் நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் வரும். அதாவது எந்த ஒரு ரியல் நம்பருக்கும் -1 வராது. ரியல் நம்பர்ஸுங்கிற கடல்லையே இல்லையா? ரியல் நம்பர்ஸ்ல இல்லையா? அதுக்கு தான் இமேஜினரி நம்பர்ஸ் இருக்குது. ரூட் ஆஃப் -i ஐன்னு எடுத்துக்க சொல்லி நம்ம ஆய்லர் மாமா சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் ரூட்டுக்குள்ள -1 எப்படி சார்? எப்படின்னா அது நம்பர்ஸ் இல்ல, இமேஜினரி நம்பர்ஸ். இமேஜினேஷன்ல என்னன்னாலும் நடக்கலாம். ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் கூட வரலாம். சார், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 தட் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 தட் இஸ் I. இது எப்படி இருக்கு? Sorry sir, x square equal to -1 implies x is equal to plus or minus root of -1 that is equal to plus or minus I. அதாவது பிளஸ் ஐங்கிறது பாசிட்டிவ் ரூட், மைனஸ் ஐங்கிறது நெகட்டிவ் ரூட். இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ங்கறனால ரெண்டு ரூட்ஸ் கிடைச்சிருக்கு. ரெண்டு பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. பிளஸ் ஐங்கிறது பாசிட்டிவ் நம்பரா? பிளஸ் ஐங்கிறது பாசிட்டிவ் நம்பர் தான். பிளஸ் சிம்பிள் இருக்குல்ல. பாசிட்டிவ் நம்பரை டிஃபைன் பண்ணு. a number greater than 0 னு சொல்லலாம். a number which lies to the right side of the 0 in number line னு சொல்லலாம். ஆனா பிளஸ் ஐங்கிறது ரியல் நம்பரே கிடையாது. அப்போ பிளஸ் ஐங்கிறது பாசிட்டிவ் ரூட் ஆனா பாசிட்டிவ் நம்பர் இல்ல. மைனஸ் ஐங்கிறது நெகட்டிவ் ரூட் ஆனா நெகட்டிவ் நம்பர் இல்ல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏன் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்தா இது பெரிய நம்பர் இது சின்ன நம்பர்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. Any two complex number cannot be compared at all. பார்த்து கேக்குறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? என்ன பண்ணா கட்சிக்கார? என்னையா தப்பு பண்ணா? Parents and teachers, நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து அவன் நல்லா படிக்கிறான் நீ படிக்கல, அவன் நல்ல மார்க் வாங்குறான் நீ வாங்கல. எங்க வீட்ல பேர்ல கூட ஓர வஞ்சன தெரியுமா? அவனுக்கு மட்டும் ஹீரோ பேரு கார்த்திக், எனக்கு வில்லம் பேரு ரகுவரன். அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அப்படின்னு சொல்லி ரியல் நம்பர் மாதிரி கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. Don't treat your children as real number. Treat them like a complex numbers because every student is unique in their talents. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். கணிதா, என்ன புரிஞ்சுது? No inferiority complex if we were treated like a complex number. Am I correct, sir?